தமிழ்நாட்டில் வந்து என்டிஏ பாஜக கூட்டணியில் தான் வந்து என்டிஏ இயங்கிட்டு இருக்கு குற்றச்சாட்டு விஜய் அதிமுக கூட தமிழக முதல்வர் இல்லை ஒரு நிமிஷம் சொல்லுங்கள். அதாவது தமிழ்நாட்டில் வந்து பாஜக கூட்டணியில் தான் வந்து என்டிஏ இயங்கி கொண்டு இருக்குதுன்னு சொல்லி இப்போ விஜய் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதான் என்டிஏ விஜய்க்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஷயமே தெரியும். இன்றைக்கி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இன்றைக்கி உட்காந்து 3வது ஆண்டு துவக்க விழாவில் ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு நாட்டினுடைய ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்து தமிழ்நாடு கலாச்சாரம் என்ன என்பது தெரியாமல் டான்ஸ் ஆடிட்டு இருந்த 3வது ஆண்டு துவக்க விழாவில். ஏன்னா டான்ஸ் ஆடிட்டு இருந்தால் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். என்டிஏ அப்படின்னா பாரதிய ஜனதா இருக்குது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் இருக்குது, தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது, அண்ணன் ஜான் பாண்டியன் கட்சி இருக்குது, பாரிவேந்தர் கட்சி இருக்குது, நீதி கட்சி இருக்குது, இன்னும் விவசாய அமைப்புகள், இன்னும் யாதவ பண்பாட்டுக் கழகம் எல்லாமே இன்றைக்கி என்டிஏல தான் இருக்குது. இது கூட தெரியாமல் பேசிக்கிட்டு இருந்தால் அப்படி தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை படுகொலியில் தள்ளக்கூடிய முயற்சியில் பாஜகவும் அதிமுகவும் நினைக்குதுன்னு சொல்லி முதல்வர் வந்து தொண்டர்களுக்கு மடலில் இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் யார் முதலமைச்சர் அவருக்கே தெரியல போலுக்கு. இந்த 5 வருஷம் முதலமைச்சராக இருக்கக்கூடியது யார்? இந்த 5 வருஷம் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர். நாங்கள் படுகொலியை எப்படி தள்ள முடியும்? இவர் தானே முதலமைச்சர். சட்டம் ஒழுங்கு இவர் கையில் இருக்குது. ஆனால் கஞ்சா விற்பனை கிராமத்துக்கு கிராமம் நடந்துக்கிட்டு இருக்கு. பெண்கள் பாதுகாப்பு கிடையாது. 55% பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பாலியல் வன்கொடுமைகள், கற்பழிப்புகள் யாருடைய ஆட்சியில் நடக்கு? மதிப்புக்குரிய நம்ம அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஆட்சியில் நடக்கு. லாக்அப் டெத் மரணங்கள் எத்தனை? 32. இங்கே நம்ம ஊரில் ஒரு சாத்தாங்குளத்தில் நடந்த ஒரு லாக்அப் டெத் மரணத்திற்கு எவ்வளோ கொய்யோன்னு குதிச்சாங்க. இன்றைக்கி 32 லாக்அப் டெத் மரணங்கள். சரி, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போக முடியுதா? இன்றைக்கி திமுகவில் இருக்கிறவங்க 26 பேர்கள் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்காங்க. நான் பட்டியலிட்டு சொல்ல முடியும். பாலியல் வன்கொடுமை ஈடுபட்டவர் 26 பேர். அண்ணாநகர் ஞானசேகர், பிறகு ஆரணி தெய்வ செயல், இன்னும் வரிசையாக சொல்லிகிட்டே போயிட்டு இருக்கலாம். எல்லாமே திமுகவை சேர்ந்தவர். இவர் யார் பட்டியலில் தள்ளணும்? நீங்கள் தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். நீங்கள் தானே எல்லாமே பார்க்கணும். 1999 இவங்க வந்து பாரதிய ஜனதா கூட கூட்டணி வச்சுருந்தாங்க. அப்போ திமுக அதனுடைய கிளையாக செயல்பட்டு தான். வேற